ஓம் சஹ்னாபவது சஹ்னௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं. मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. आन्वीक्षिक्या शोकमोहौ दम्भं महत् उपासया योगान्तरायान् मौनेन किं साम्कायाद्यनीहया. காமமலம் எப்படி பக்தி நிறைந்ததாக மாற்றுவது, நல்ல பண்புகள் நிறைந்ததாக மாற்றுவது. கர்ம மலத்தை யஜ்ஞதான தவத்தின் மூலமாக போக்கிக் கொண்டு மன தூய்மையும் வைராக்கியத்தையும் பெறுகின்றோம். நல்ல பண்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்வதன் மூலமாக பக்தியானது மனதிலே வருகிறது. இந்த பக்தி வருவதற்கு உண்டான சாதனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல பண்புகள் மனதிலே வர வேண்டுமானால் அதற்கு தடையாக இருக்கின்றவை வெளியேறுதல். ஒன்றா பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலே பார்த்தோம். மோகம் சோகம் இரண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய பெரும் தடையாக இருக்கின்றது என்றால் அதை எப்படி நீக்குவது? ஆன்வீக்ஷயா, ஆத்மாவினுடைய உண்மை ஸ்வரூபத்தை விவேகத்தின் மூலமாக பகுத்து பார்ப்பது வீக்ஷயா. ஈக்ஷயா என்றால் நன்றாக விசேஷமான அறிவு கொண்டு பார்ப்பது. அதன் மூலமாக மோகத்திலுமிருந்தும் சோகத்திலுமிருந்தும் நான் விடுபடலாம். என்ன சொல்லுவார்கள் என்றால், நம்மிடமேயே ஒரு குறைபாடு இருக்கின்றது என்றால் நம்மிடமேயே அதற்கு உண்டான தீர்வும் இருக்கிறது. இதுதான் நாம் அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியது. நம்மிடம் ஒரு குறைபாடு இருக்கின்றது என்றால் அந்த குறைபாட்டை நீக்குவதற்கு, சரி செய்வதற்கு நம்மிடமேயே அதற்கு உண்டான உபாயம், அதற்கு உண்டான
அறிவு, அதற்குண்டான முயற்சி, அதற்குண்டான தகுதி நம்மிடமே இருக்கின்றதே தவிர வெளியில் இல்லை. வெளியிலே போய் நான் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. இது அடிப்படையில் நமக்கு புரியாததுனால தான் நம்மிடம் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு இது எப்படா இருக்குடான்னா, என்னுடைய வீட்டில் ஒரு அறையில மின் விளக்கானது ஒளிராமல் இருக்கு. இப்ப நான் அந்த மின் விளக்கை ஒளிர வைக்கணும். என்னுடைய அறையில ஒரு மின் விளக்கு ஒளி இல்லை. இப்ப நான் அந்த மின் விளக்கை ஒளிர வைப்பதற்கு நான் வெளியில இருக்கக்கூடிய கம்பத்திலே போய் இணைப்பு சரியா வந்திருக்கா, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா என்ன பண்ணுவது? இந்த மின் பல்பை மாற்றினால் போதும். எங்கே, where there is a problem, there itself solution is there. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ப்ராப்ளம் நம்மள்கிட்ட இருக்கு, கஷ்டங்கள் நம்மிடம் இருக்கு, தடைகள் நம்மிடம் இருக்கு, அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான செயல் நம்மள்கிட்ட தான் இருக்கு. வெளியிலே நான் தேட வேண்டியவை, வெளியிலே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. மோக சோக நிவர்த்திக்கு விவேக ஞானம் தான் ஒரே சாதனம். அதனால தான் அர்ஜுனன் கடைசியில சொல்லுகிறான், மம மோகா நஷ்டா நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா. என்னுடைய மோகமானது என்னை விட்டு முழுமையாக அழிந்து விட்டதுங்க. எப்போ? கடைசி அத்தியாயத்தில் உபதேசத்தினுடைய அந்திம பகுதியிலே என்னுடைய மோகம் அழிந்து விட்டது, நீ இப்ப என்ன சொல்லுகிறாயோ அதை நான் கேட்க தயாரா இருக்கேங்கிறான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் காதுக்குள்ளேயே போலையாடான்னா, அவன் எதுக்குமே தயாரா இல்லை. மோகம் சோகம் உடைய நாம் எதையுமே செய்வதற்கோ கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ தயார் இல்லை. அது போனதுக்கு பிறகு மோகமெல்லாம் நீங்க சோகம் எல்லாம் இங்கே அறிவு வந்ததுக்கு பிறகு இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்பேன். நஷ்டோ மோகா. கரிஷ்யே தவ வச்சனம். நீ இப்ப என்ன சொல்ல வருகிறாயோ அதை நான் கேட்க தயாரா இருக்கிறேன், செய்ய தயாரா இருக்கிறேங்கிறான். அதைத்தானே முதல்ல சொன்னார் பகவான், எழுந்திரு சண்டை போடும். திருப்பி இப்ப அதான் சொல்ல போறார், உத்திஷ்ட எழுந்திரு, யுத்தாய உத்திஷ்ட சண்டை போடுவதற்காக யுத்தத்திற்காக எழுந்திருன்னு முதல் அத்தியாயத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறார் பகவான். அது அவன் காதுக்குள்ளேயே போல. இன்னெல்லாம பிதற்றினான், நாம் பிதற்றுவதை போல. அப்போ பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு நம்மிடம் வந்துவிட்டால் விவேகமானது வைராக்கியத்தை கொண்டு வருகிறது. அதன் மூலமாக மோகம் சோகம் நிவர்த்தி அடைகிறது. இது காலையில பார்த்தோம். அடுத்த தடை தம்பம். தம்பம் இது எப்படி நீங்கிறது? தம்பம் மகத் உபாசையா. மகத் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களை அண்டுவதின் மூலமாக, சேவிப்பதின் மூலமாக, தொண்டு செய்வதின் மூலமாக, பெரியவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதின் மூலமாக மகத் உபாசையா. உபாசனா என்றால் அருகில் போவது, உபாசனை செய்வது, அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்பது, அதன் பின்பற்றி வாழ்வது. இதன் மூலமாக நம்முடைய தம்பமானது நம்மை விட்டு போகிறது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மகத் என்று சொல்லக்கூடிய பெரியவர்கள் பக்கத்துல போனா அவ்வளவு சுலபத்துல நம்ம அவர்கள் நெருங்கவும் முடியாது, அவர் சொல்லக்கூடிய உபதேசத்தை நம்மால் புரிஞ்சுக்கவும் முடியாது. மாணவன் குருவை நோக்கி வருகிறான்,
வந்த உடனேயே உபதேசம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறான். குரு சொல்றார், நான் செத்ததுக்கு அப்புறம் வான். மறுபடியும் கேட்கிறான், எனக்கு உபதேசம் செய்ய. நான் செத்ததுக்கு அப்புறம் வாப்பா. மூன்றாவது முறையும் கேட்கிறான், நான் இறந்ததுக்கு பிறகு வா. இவனுக்கு ரொம்ப கோபம். இவர் செத்ததுக்கு அப்புறம் இவருடைய பிரேதத்திலேயா போய் நான் உபதேசம் கேட்க முடியும்? என்ன முட்டாள்தனமா பேசுகிறார் இந்த குரு. கோபத்திலே எழுந்து வெளியிலே போகிறான். பின்னாடியே ஒரு மாணவன் அவனை பிடித்து, அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்? அதான் புரிந்ததே. அவர் செத்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்கணும்? அவர் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு உபதேசம் கொடுக்க முடியும். அடே முட்டாளே, நான் செத்ததுக்கு பிறகு வான்னு சொன்னார். அது உனக்கு புரியலையா? என்ன புரியணும்? நான் செத்ததுக்கு அப்புறம், அவர் செத்ததுக்கு அப்புறம் நான்கிற அகங்காரம் செத்ததுக்கு பிறகு வாடா உனக்கு உபதேசம் கொடுக்கிறேன்னு சொல்ற. அவனுடைய அகங்காரம் செத்ததுக்கு பிறகு வா, உனக்கு உபதேசமானது கிடைக்கும். எதுவரைக்கும் நான் 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 தம்பம், கர்வம், நான் பணக்காரன், நான் அறிவு படைத்தவன், நான் புண்ணியவான், நான் எப்பொழுது தற்பெருமையை கொள்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவனையும் மறைக்கிறது, குருவையும் அவமதிக்கிறது, சாஸ்திரத்தை செவிமடுப்பதற்கு தயாராக இல்லை, தன்னை பற்றியே ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறது. மூடனும் தன்னை பற்றியே தான் ஸ்மரிக்கிறான், தம்பியும் தன்னை பற்றியே தான் ஸ்மரிக்கிறான். வேதனை அதுதான். மூடனுக்கு தன்னுடைய தேகத்தை பற்றியே ஸ்மரணை, தம்பிக்கு தன்னுடைய தேகம் மட்டுமல்ல, தான் ஆற்றிய செயல்பாடுகள், அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய பலாபலன்கள், சாதித்ததுன்னு சொல்றாங்க அந்த சாதனைகள், தான் செய்த காரியங்கள், தான் பிறந்த குலம், தான் கொண்டிருக்கக்கூடிய அறிவு, இதெல்லாம் போகணும்னா நீங்க பாருங்கள், நதியானது சாகரத்தோட சேராத வரை நதியினுடைய ஓட்டம் பிரம்மாண்டமாக நமக்கு தெரிகிறது. அதனுடைய சப்தம் என்ன, அதனுடைய போக்கு என்ன, அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய பயன் என்ன, எல்லாம் ரொம்ப பெரிதாக நமக்கு தெரிகிறது. சாகரத்தை நெருங்க நெருங்க தன்னை அழித்து கொண்டால்தான் சாகரத்தை தொட முடியும், நெருங்க முடியும், பக்கத்துல போக முடியும். அகங்காரம் கொண்டு நம்மிட்ட இருக்கக்கூடிய சிற்றறிவு, சிறிய சக்தி, சிறிய ஆற்றல், சிறிய பண்புகள், இதை நான் பெரிதாக நினைத்துக் கொண்டு தம்பப்பட்டேன் என்றால், தற்பெருமை கொண்டேன் என்றால், மகத்தாக இருக்கக்கூடிய, பெரிதாக இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உடைய இருக்கக்கூடிய பரமாத்மாவை நினைப்பது என்பது, அடைவது என்பது பெரும் தடையாக இருக்கிறது. அப்ப நமக்கு அந்த இடத்துல அந்த தடையை யார் நீக்குவா? மகத் உபாசையா. மகான்களோடு நாம் சேரும் போது, மகான்களை போய் நாம் சேவிக்கும் போது, அவர்கள் சதா இறைவனோடையே இருக்கிறார்கள், இறைவனுடைய வைபவத்தையே நினைக்கிறார்கள். அவர்களுக்கு கெஞ்சித்தளவும் தம்பமே இல்லை. எல்லாம் செஞ்சும் கூட கொஞ்சம் கூட தன்னிடத்திலே தம்பம் இல்லா தன்மை, தற்பெருமை இல்லா தன்மை. ஏண்டானா அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவன் அவன், அனைத்தையும் செய்ய போகின்றவன் அவன், அனைத்தையும் செய்து முடித்தவன் அவன், அவனன்றி ஓரணுவும் அசையா.
எனக்குள்ளிருந்து என்னை இயக்குபவனும் அவனே. இன்னும் ஒருபடி மேல போகிறார்கள். எனக்குள்ளே இருப்பவனும் என்னாக இருப்பவனும் அவனே. நான் யாரு நடுவுல? ஓட்டப்பானையில இருக்கக்கூடிய கல் போல லொடலொடலுடன் கத்திக்கொண்டே இருப்பது, சப்தம் போட்டுக்கொண்டே இருப்பதற்கு இந்த ஞானமானது மகத் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களை உபாசனை செய்வதன் மூலமாக, செய்விப்பதன் மூலமாக நம்முடைய தம்பமானது நொறுக்கப்படுகிறது. எத்தனை உதாரணம் உங்களுக்கு கொடுக்கணும்? எத்தனை உதாரணம்? மகான்கள் பக்கத்துல போவது என்பது நம்முடைய தம்பமானது நொறுங்கி போவதை நாம் பார்க்கலாம், இல்லாமல் போவதை நாம் பார்க்கலாம். பால் பிரண்டன் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தனக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணத்துடன் வந்தவனுக்கு ரமண மகர்ஷி இடத்திலே 2 மணி நேரம் அமர்ந்திருக்கிறான். அவரும் பேசவில்லை, இவனும் பேசவில்லை. ஆனால் அத்தனையும் நொறுக்கப்படுகிறது. எனக்கு எல்லாமே தெரியும் அந்த எண்ணம் எல்லாம் நொறுக்கப்பட்டு தன்னை இழக்கிறான். தனக்கு எல்லாம் தெரியுங்கிற உணர்வை இழக்கிறான். தான் போக வேண்டிய நாட்டையும் இழக்கிறான், மறக்கிறான். செய்ய வேண்டிய காரியங்களையும் மறக்கிறான். ரமண மகர்ஷி எழுந்து போயிட்டார். ஆசிரமத்தில் மணி அடிக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு. இவன் எழுந்து போகாமல் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டே அமர்ந்திருக்கிறான். நான் எதை தேடி வந்தேனோ அது எனக்கு கிடைத்து விட்டது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தம்பம் இருக்கிற வரை துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். தம்பம் இருக்கிற வரை பயம் இருந்து கொண்டே இருக்கும். தம்பம் இருக்கிற வரை கவலை இருந்து கொண்டே இருக்கும். தம்பம் இருக்கிற வரை பேத உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லிக்கொண்டே போகலாம், மிச்சத்தை உங்கள்கிட்ட விட்டுறேன். இந்த தம்பத்தினுடைய வெளிப்பாடுதான் தன்னைத்தானே சிந்தித்துக் கொண்டு தன்னை பற்றியே தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் யாரை பார்த்ததன் மூலமாக தன்னை இழக்கிறதோ அதன் பிறகு அவர்களுக்கு தற்பெருமை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கலாம், அந்த தம்பத்தை எல்லாம் எடுத்து விட்டவன் சாக்ஷாத் நாராயணன் இங்கே குரு ரூபமாக வந்திருக்கிறான். அவன் நான் எதை தேடினேனோ அதை என்னிடம் கொடுத்து விட்டு போய்விட்டான். அவன் எனக்கு உபதேசமே கொடுக்கல. நான் பார்த்த மாத்திரத்திலே என்னுடைய தம்பம் நொறுக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு அவனுக்கு எதுவுமே உலகத்தில் பெரிதாக தெரியாது இறைவனை தவிர. எந்த சாதனமும் உயர்ந்ததாக தெரியாது இறைவனை தவிர. எதுவும் பெருமைக்குரிய விஷயமா தெரியாது இறைவனை தவிர. ஏற்பட்டவனுடைய மனம் என்ன ஆகுண்டான்னா சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. அதுவரைக்கும் மனதிலே ஏதோ ஒரு வேதனை, வலி, ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. நான் பார்க்க வேண்டிய, நான் நாட வேண்டிய, நான் அடைய வேண்டிய பொருளை ஒரு முறை தரிசித்து விட்டேன்.
சுவாமி சொல்றார் அல்லவா, தன்னை இழந்தால் தன் நாமம் கெட்டான். தற்பெருமை போவதற்கு, தம்பமானது போவதற்கு, இந்த தம்பத்தினுடைய வெளிப்பாடுதான் பூஜையிலே தம்பம், பேச்சிலே தம்பம், வாழ்க்கை முறையிலே தம்பம், கொடுப்பதிலே தம்பம். என்னெல்லாம் நம்ம தம்பம் அடிச்சுக்கிறது நமக்கு ஈடு வரி யாருமே கிடையாது. நம்முடைய சுயநலத்திற்காக கொடுத்து விட்டு, நம்முடைய அல்பமான சுகத்துக்காக கொடுத்து விட்டு, நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன், என்னால் தான் கொடுக்கப்பட்டது. அது என்னடா ரொம்ப வேதனடான்னா, நம்ம மூணாம் மனிதர்களுக்கு கூட கொடுக்கல, நம்ம மூலமாக வந்த மக்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன், என் பொண்ணுக்கு நான் கொடுத்தேன், என் கணவனுக்கு நான் கொடுத்தேன், என் மனைவிக்கு நான் கொடுத்தேன். இங்கு ஆரம்பிக்கிற கொடுத்தேன் கொடுத்தேன். எதை கொடுத்தாய் நீ? அகங்காரத்தையா கொடுத்தாய்? எனது என்பதையா கொடுத்தாய் நீ? அஞ்ஞானத்தையா கொடுத்தாய் நீ? சதா தம்பம் தம்பம். உயர்ந்த நிலையிலே இந்த தம்பமானது மனதளவிலிருந்து நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் மகத் உபாசையா, பெரியவர்களை உபாசித்தல், சேவித்தல். என்ன என்ன ஆச்சரியம்னு கேட்டா, வானமானது அருமையான உயிர் வாழ்வதற்கு உண்டான நீரை குடிக்கிறது. என்றைக்காவது சொல்லியிருக்கா, நான் தான் பாவனை கொடுத்துருக்கிறேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன்? இன்றைக்காவது தற்பெருமை அடிச்சிருக்கா, தம்பம் அடிச்சிருக்கா? பஞ்சபூதங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு மனுஷனுக்கு சதா 24 மணி நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு குறளை கொண்டு வச்சிட்டார். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. தன்னுடைய எலும்ப கூட, முதுகெலும்ப கூட கொடுத்து விட்டு நான் கொடுத்தேங்கிற உணர்வு இல்லாமல் ததிஷி மகர்ஷி அவர் வாட்டில் போயிட்டார். அல்பமான பொருளை கொடுத்துட்டு ஊர் முழுக்க தண்டோரா போடுறோம், நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன். இந்த அபிமானத்தையே நம்மால் விட முடியவில்லையே. எங்கிருந்து நான்கிற அபிமானத்தை விட போகிறோம்? அப்புறம் எங்கிருந்து நாராயணனை பற்றி நான் சிந்திக்க போகின்றேன்? மனம் எதுவரைக்கும், அதனால்தான் பக்தி கிரந்தத்திலே, பக்தி சாஸ்திரத்திலே நாரத மகர்ஷி சொல்றார், பக்தி சூத்திரத்துல, மான தம்பாதிக்கம் தியாஜ்யம். இந்த ரெண்டு தான் எடுத்துக்கிறார். மான தம்பாதிக்கம் தியாஜ்யம். மானத்தையும் தம்பத்தையும் துறந்து விடு, இறைவனை அடையணும்னு நினைத்தால். அபிமானத்தையும் தம்பத்தையும் துறந்து விடு. பொருளை நீங்க துறக்கவே வேண்டாம், அது உங்களுடையது அல்ல, என்னுடையது அல்ல. துறக்க வேண்டியவே அதன்பால் இருக்கக்கூடிய மானம், அது அந்த மூலமா வந்து இருக்கக்கூடிய தம்பம். இதை துறந்தாச்சினாலே அந்த பொருள் குப்பைக்கு போனா என்ன, அந்த பொருள் கோபுரத்துக்கு போனா, இந்த பொருள் நல்ல காரியத்துக்கு போனா என்ன, அந்த பொருள் உபயோகமற்று போனா என்ன, எனக்கு என்ன வந்தது இதை பத்தி? தம்பம் மகத் உபாசையா. ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் எதற்கு? காம மலத்திலிருந்து நான் வெளியேறுவதற்கு. நல்ல பண்புகள், தம்பம் போய் அதம்ப மனமானது வருவதற்கு.
தம்பம் இல்லா தன்மை வருவது. அப்ப தற்பெருமை போய் தன்னை பற்றின பெருமை பேசுவது போய் இறைவனை பற்றின பெருமைகளை சதா நான் நினைத்துக் கொண்டே ஒவ்வொரு மூச்சு விடும் போதும் இறைவனுடைய பெருமையை நினைத்து நினைத்து மனமானது கரைந்து போக ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய பெருமையை நினைத்து நினைத்து மனமானது இறுகி போயிருக்கு. ஒரு படத்துல வேடிக்கையா சொல்லுவான்னு பாருங்க, குட்டையா கருப்பா சுருட்ட முடியோட குண்டா ஒருத்தன் வந்து இங்க அங்க போயிட்டு வந்திருப்பான பத்தி உனக்கு தெரியுமான்னு. யாரையாவது எனக்கு தெரியும், அவன் பெயரை சொல்லு ஊரை சொல்லு சொல்றேன். இல்ல இல்ல உனக்கு தெரியுமான்னு தெரியாது. இவன் வந்து அவன் கோபத்தில் அடிக்கிறான். ஏண்டா என்ன அடிக்கிறான்னா, குட்டையா சுருட்ட முடியோட கருப்பாவத்த இருப்பான் அவன், நான் தாண்டா அது, என்னை பத்தி உனக்கு தெரியாதாடாண்ணா. சரி உன்னை பத்தி தெரிஞ்சு அப்ப என்ன பண்ண போறேன்? நான் எவ்வளவு காசு செலவு பண்ணி என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் எப்படியெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கிறேன், நீ தெரியுன்னு சொல்லிட்டியா? நம்ம அதான் பண்றோம். என்னை பற்றி எல்லோருக்கும் தெரிய வேண்டும். உன்னை பற்றி தெரிந்து இப்ப என்ன கிடைக்க போகிறது? என்னை பற்றி சிந்திப்பதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கும் என்னை பற்றி சிந்திப்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை பற்றி மற்றவர்கள் சிந்திப்பதனால என்ன பிரயோஜனம் அவர்களுக்கு? இறைவனை பற்றி அல்லவா சிந்திக்க வேண்டும், இறைவனுடைய புகழை அல்லவா சிந்திக்க வேண்டும். அதற்கு எனக்கு அழகான உபாயம் மகத் உபாசையா. உங்களை விட்டுற மீதியை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது யோக அந்தராயான் மௌனேன. அந்தராயா என்றால் தடை. எதற்கு தடை? யோக அந்தராய, யோக அந்தராயான் மௌனேன. யோக பயிற்சி செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய உலகத்து விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு அது வந்து யோக அபியாசத்திற்கு பெரும் தடை. யோக அந்தராயே அந்தராயான் மௌனேன. என்னுடைய மனம் அமைதி அடையணும், உடல் அமைதி அடையணும், செயல்பாடுகளானது முழுக்க முழுக்க அதிகமாக இல்லாமல் குறையணும், இந்திரிய வியாபாரத்திலிருந்து நான் விடுபடணும். ஒரு இடத்துல அமைதியா என்னால் எந்த தொடர்பும் இல்லாமல் 1 மணி நேரமாவது என்னால் ஒரு நாள்ல 1 மணி நேரமாவது உட்காரணும். எந்த தொடர்பும் இல்லாமல், யாருடைய தொடர்பும் இல்லாமல், எதுவும் செய்யாமல். இந்த அந்தராயங்கிற வார்த்தையே பதஞ்சலி முனிவர் பயன்படுத்துறார். பதஞ்சலி யோக சூத்திரத்துல யோக அபியாசத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய 5 விஷயங்கள் சொல்றார். போய் பாருங்கள், பதஞ்சலி யோக சூத்திரத்துல அந்தராய யோக யோகத்திற்கு தடையை கொடுக்கக்கூடிய யோகம்னா என்னது? சேர்க்கை. ஒன்றுடன் ஒன்று சேர்வதற்கு பெயர் யோக என்று பெயர்.
ஒன்றுடன் ஒன்று சேராமல் பிரிந்திருந்தால் அதுக்கு பெயர் வியோகம் என்று பெயர். வியோகம் என்றால் பிரிவு, சேராமை. வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் அல்லது 3 பேர் இருக்கிறோம். 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒத்த மனோபாவத்தோடு இருந்தால் அது யோக வாழ்க்கை முறை, மன ஒத்த இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை. அப்ப எப்படி இருக்குவாங்க? அமைதி எப்போதுமே இருக்கும், ஆனந்தத்துக்கு குறைவே இருக்காது. அப்ப நாம ஆனந்தத்தை, அமைதியை தேடி வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? 3 பேரும் ஒத்த மனோபாவத்துடன் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறை. 3 பேரும் 3 திசையில இருக்கிறார்கள், அது வியோகம். அப்ப 3 பேரும் 3 திசையில இருக்கும்போது, மனம் 3 திசையில பிரயாணம் செய்யும் போது 3 பேருக்கு என்ன தேவைப்படுகிறது? அந்த வீட்டுக்குள்ள அமைதியும் ஆனந்தமும் தேவைப்படுகிறது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? வீட்டுக்குள்ள அந்த அமைதி ஆனந்தம் இல்லை அப்படின்னு இவன் முடிவு செஞ்சுட்டான். அப்ப என்ன பண்றான்? அமைதியை ஆனந்தத்தை தேடி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துக்கு திசைக்கு ஓடுறான். இதே போலதான் நாம் நம்முடைய வீட்டில் வசிக்கிறோம். இந்த வீட்டில் 3 சரீரம் இருக்கு, 3 குணம் இருக்கு, 3 அவஸ்தை இருக்கு, 3 அபிமானி இருக்கார். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தா யோகம். இந்த 3 பேரும் 3 திசையில இருந்தால் அது வியோகம். அப்போ நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த 3 பேரும் 3 திசையில இருக்கிறதுனால நாம் என்ன சொல்றோம்? அமைதியே இல்லை, ஆனந்தமே இல்லை. ஓ, வெரி குட். அப்ப என்ன பண்ணலாம்? அமைதி ஆனந்தம் இல்லை, எங்கிட்ட அமைதியே இல்லை, ஆனந்தமே இல்லை. ஓ, வெரி குட். அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு அமைதி வேணும். அப்ப என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க. தேகம் இழுக்கிறது நம்மை. எனக்கு அமைதியே இல்லை, ஆனந்தமே இல்லை. அதனால வா, நம்ம போய் நல்ல ஹோட்டலில் போய் மேய்ஞ்சிட்டு வரலாம், வா மாலுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரலாம், வா பீச்சுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரலாம், வா சினிமா தியேட்டர் போகலாம், மார்க்கெட் போகலாம், மளிகை கடைக்கு போகலாம், ஷோரூமுக்கு போகலாம். எல்லாத்துக்கும் போய் மேய்ஞ்சிட்டு வந்தால் அமைதி ஆனந்தம் கிடைக்கும். இது தேகம் நம்ம பிடிச்சி இழுக்கிறது, வா போலாம். மனசு பிடிச்சி இழுக்கிறது. இங்கெல்லாம் போறதுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இல்லை, கையில பணமும் இல்லை, இருக்கிற பணத்தை கொண்டு நம்மளால அங்கெல்லாம் போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? மனசு உடனே பார்க்கறது, நமக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும். அதனால என்ன பண்ணுவது? யாரு நமக்கு அமைதியை ஆனந்தத்தை தருவார்கள் பார்க்கிறது. நம்முடைய குறையெல்லாம் கேட்டுட்டு, நம்முடைய குறையெல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு, நமக்கு ஆறுதலாக யார் பேசுவார்கள்? யாரு? அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து கொண்டு மணிக்கணக்காக புலம்புதல், அழுதல், பேசுதல். அதற்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கும். யாருடைய வீடாவது கிடைக்கும், அல்லது எங்கேயாவது ஒரு பொதுப்படையான இடம் கிடைக்கிறது, மரத்தடி கிடைக்கிறது. ஒன்றுமில்லை என்று சொன்னால் ஆலயங்கள் கிடைக்கிறது. அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய மனதுக்கு ஆறுதலாக யார் பேசுவார்கள்? ஆறுதலை யார் கொடுப்பார்கள்? அவர்கள் பின்னாடி. இல்லையா? இன்றைக்கு இருக்கிறதோ இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். சீரியல் பார்க்கலாம். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த சீரியல் ராத்திரி 12 மணி வரைக்கும் போய்கொண்டே இருக்கு. அதை பார்த்து மனதுக்கு அமைதியும் ஆனந்தத்தையும் தேடிக்கொள்ளலாங்கிற எண்ணத்துக்கு வந்து
இது மனசு பிடிச்சு இழுக்கிறது, அறிவு பிடிச்சு இழுக்கிறது. எனக்கு அமைதி வேணும், ஆனந்தம் வேணும். அது என்ன பண்ணிக்கிறது? நான் பூஜை செய்தால் அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா? கோயில போய் இறைவனை தொழுதா அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா? சத்சங்கத்துக்கு போனா அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா? ஸ்லோகங்கள் சொன்னால், பாட்டு பாடினால் அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா? புஸ்தகம் படித்தால் அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்குமா? நல்ல மக்கள்கிட்ட பேசினால் அமைதி கிடைக்குமா, ஆனந்தம் கிடைக்கும்? அடே மனிதா, சும்மா இரேண்டப்பா. இந்த 3 ஊர் மேய்ஞ்சிட்டு வருது. ஒண்ணு பூஜா, மந்திரங்கள், ஜபம், ஸ்லோகம், பாடல், இதுல ஊர் மேய்ஞ்சிட்டு வருகிறது. இன்னொன்னு உறவுகளிடத்திலே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வருகிறது. இன்னொன்னு 3 திரும்பி உள்ள வரும். 3 மேய்ஞ்சதுக்கு அப்புறமும் மனசுல என்னடலான்னா, ஏன்னா 3 ஒண்ணு சேரலையே, 3 தனித்தனியா போயிருக்கு. இப்ப இந்த 3 பேரையும் முதல்ல ஒன்று இணைத்தல் என்கின்ற வேலையை செய்வதுதான் யோகா. உடலையும் மனதையும் அறிவையும் ஒன்று இணைத்தல், இதுக்கு பெயர் தான் யோகம் என்று பெயர். இதற்கு தடையாக எதெல்லாம் வருகிறதோ அதை எல்லாவற்றையும் நான் நீக்குவதற்கு பெயர்தான் யோக அபியாசம் என்று பெயர். இந்த 3ஐயும் ஒன்று இணைப்பது, ஒரே இலக்கை நோக்கி. இப்ப 3 இலக்குல இருக்கு. ஒன்று உலகத்தை நோக்கி போகிறது, ஒன்று உறவை நோக்கி போகிறது, ஒன்று மூர்த்தியை நோக்கி போகிறது. 3ம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில பிரயாணம் பண்ணுகிறது. 3 ஒன்று சேர்ந்து வாயேன் முடியாது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் முடிவுலையும் இந்த 3 மறுபடியும் ஒரு இடத்துக்கு வந்து ஆகணுமே. ஊர் மேய்ஞ்சிட்டு வந்து ஆகணுமே. இங்க வரும்போது அதே தாபம், அதே சோர்வு, அதே மனவலி, அதே வருத்தம். இன்றைக்கும் நான் என்னை இழந்துட்டேனா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை போயிடுதா, என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் மறுபடியும் அடுத்த நாளைக்கு இதே. அதனால்தான் பகவான் கீதையில ரொம்ப அழகான டெபினேஷன் கொடுத்திருக்காரு. என்ன அழகான விளக்கம் பாருங்க. யோகம் என்பதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். நம்ம யோகம்னா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, உடலுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சி யோகம் நினைச்சுக்கிறோம், மூச்சுக்கு செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி யோகம் நினைச்சுக்கிறோம், மனதுக்கு கொடுக்கக்கூடிய மனோபயிற்சி யோகம் நினைச்சுக்கிறோம். யோகத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னடான்னா, அவர் சொல்றார், வியோகம் யோக சம்யுதம். எந்த வியோகம்? துக்க வியோகம் யோகம் யோக சம்யுதம். துக்கத்திலிருந்து அந்தராயே, துக்கத்திலிருந்து விடுதலை அடைவதுதான் யோக பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம். துக்க வியோகா யோகா. துக்கத்திலிருந்து வியோகம், துக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடுதல் எதுவோ அதுதான் யோகம் யோக சம்யுதம். 6வது அத்தியாயத்துல இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கார். எவ்வளவு அழகான விளக்கம். நான் யோக அபியாசம் செய்கிறேன், ஆனால் துக்கமே போகல. என்ன பிரயோஜனம்? சாப்பிடுறேன், பசியே போகல. அந்த மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டேன், ஆனா பசியே போகல. பசி அப்படியே இருக்கு. நான் யோகா அபியாசம் எல்லாம் பண்றேன், ஆனா மனசுல துக்கம் போகவே இல்லை. பிரயோஜனம்? துக்க வியோகம் யோகம் யோக சம்ஹிதம். இங்க யோக அந்தராயான், யோகத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ, இப்ப இந்த இடத்துல உடல் மனம் புத்தி 3ம் ஒரே நேர்கோட்டில் வந்து
ஒரே இலக்கை நோக்கி பிரயாணம் செய்யணும். அதற்கு எது தடையாக இருக்கோ அதை நீக்குவதற்குண்டான பயிற்சி தான் யோகா. அப்படி வரும்போது எதெல்லாம் தடையாக இருக்கின்றால் இங்க சொல்றார், உலகத்திடத்திலே போய் நான் சதா விவகாரம் செய்கிறேன் அல்லவா, அந்த விவகாரம் தான் யோக அபியாசத்திற்கு பெரும் தடையாக இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னடான்னா, மனம் சதா பேசிக்கொண்டே இருப்பது. உலகத்து விஷயத்தையும் கடந்த கால விஷயங்களையும் எண்ணிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்பதுதான் ஒரு பெரும் தடை. மனமானது ஒன்று இணையாமல், உடலோடும் அறிவோடும் ஆத்மாவோடும் ஒன்று இணையாமல் இருப்பதற்கு மனம் பேசிக்கொண்டே இருக்க. யாரை பற்றிடானா, நான் செய்த கடந்த காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கை, நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள், மற்றவர்களை பற்றின விஷயங்கள், இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கு. யாருமே கிடைக்கலன்னா தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கு மனசு. இந்த மனதை, யோக அபியாசத்திற்கு தடையான இந்த மனதை நான் நிறுத்தினால்தான் என்னுடைய மனம் பக்திங்கிற அந்த தன்மையிலே ஸ்புரிக்கும். இப்ப காம மலம் என்னுடைய மனம் பேசிக்கொண்டே இருக்கின்ற தன்மையை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நாம பேச வேண்டாம் நினைச்சாலும் மனசு பேசிட்டே இருக்கு. யாரா காரணம்டான்னா, உள்ள இருக்கக்கூடிய காமம், காம விருத்தி. இந்த காம விருத்தியானது நின்றால்தான். எப்படி நிற்கும்? மௌனம். யோக அந்தராயான் மௌனம். யோகத்திற்கு தடை செய்யக்கூடிய வெளி விலக விஷய பேச்சுக்கள் இருக்கின்றது அல்லவா? எண்ணுதல், பேசுதல், சிந்தித்தல், இதை நிறுத்தி மௌனம் இருத்தல். மௌனேன, மௌனத்தினால் இந்த யோக அந்தராயம், யோகத்திற்கு தடை செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து நான் விடுபடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு, நீங்களும் நாட்டில் நானும், நம் இரண்டு பேரும், நம் எல்லோரும் எந்த அளவுக்கு மனதளவிலே பேசுவதை நிறுத்த ஆரம்பிக்கின்றோம். நிறுத்தி பார்ப்போமே. இப்பதான் என்னதான் வந்தது? எண்ணங்கள் எழாமல் எவ்வளவு க்ஷணப்பொழுது என்னால் இருக்க முடிகிறது? எவ்வளவு க்ஷணம், ஒரு நொடிப்பொழுதாவது என்னால் எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடிகிறதா? நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். பரமாத்மா, சாயுஜ்யம், மோட்சம் அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் நமக்கு புரியாதது. நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நம்மளை ஜீரணிக்கவே முடியாது. நம்ம லெவலில் வருவோம். எண்ணங்களை என்னால் எண்ணாமல் இருக்க முடிகிறதா? அது எப்படி முடியும் சாமிஜி? எண்ணங்களை எப்படி எண்ணாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு எத்தனை உதாரணம் கொடுக்கணும்? வீட்டிலேயே நீங்கள் பாருங்களேன், நல்லா இருக்கும். நிறைய உதாரணம் வீட்டிலேருந்தே எடுக்கலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்தே எடுக்கலாம். அப்பாவும் பையனும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வாதம் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான வாதம் நடந்து, சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வாதம் நடந்து கொண்டு ரெண்டு பேருக்கும் பேச்சுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரகஸ்தனி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை,
இவர்கள் ஒரு உலகத்துல இருக்கிறார்கள். அவர்களுடைய உலகத்துல அவங்க இருக்காங்க, பக்கத்திலேயே தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் பேசுவது எதுவுமே அவர்களுடைய காதுல போகல. அவர்கள் பேசுவது எதுவுமே இவர்களுடைய காதுல போகல. அது எப்படி தெரியும்டான்னா, இது ரெண்டும் பேச்சு தடித்து போய், வார்த்தைகள் தடிமனாகி போய், ரெண்டும் சண்டை போடுற அளவு வந்து, ரெண்டும் பஞ்சாயத்துக்கு மனைவியும் குழந்தையும் கூப்பிடுகிறது. இங்க நாங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடாதா, நாங்கள் சொல்றது காதுல விழுதா? என்ன பேசிக்கொண்டு என்ன தெரியும்? நாங்க வாட்டில் ஏதோ எங்க உலகத்துல இருக்கோம். நம்முடைய கவனம் வேறொரு இடத்திலே இருக்கின்ற நேரத்திலே அது உயர்வானதாக இருக்கலாம், தாழ்வானதாக இருக்கலாம். நம்முடைய கவனம் முழு ஈடுபாடு வேறொரு இடத்திலே இருக்கின்ற நேரத்திலே நம் பக்கத்திலே நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அது நம்மை பாதிப்பதே இல்லையே. நம்முடைய வீட்டிலேயே இந்த காட்சியை பார்க்கிறோமே. நம்முடையவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் வார்த்தைகளால். நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நமக்கு அது உள்ள போகவும் இல்லை. ஏண்டா நான் வேற உலகத்துல இருக்கேன். என்னால் அந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்துக் கொள்ள முடியும் என்றால், என்னால் வேறு ஒரு உலகத்திலே சஞ்சாரம் பண்ண முடியும் என்றால், இந்த உலகம் வேதனையான உலகம், துன்பம் என்று சொல்லக்கூடிய, மற்றவர்களுக்கு துன்பம் என்று சொல்லக்கூடிய உலகம், நிறைவற்ற உலகம் எனக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல. நிறைவோ, நிறைவற்ற தன்மையோ, துன்பமோ, வேதனையோ, வலி எதுவுமே எனக்கு கொடுக்கல. அவர்களுக்கு அது எல்லாம் இருக்கு, எனக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த அனுபவமும் எனக்கு அதனால் இல்லை. நான் அதிலிருந்து வேறானவனாக இருக்கிறேன். நான் வேறொரு உலகத்துல இருக்கேன். இது ஒரு உதாரணம். அடுத்த படிக்கு போனோம்னா, நம்மிடமே நாம வருவோம். மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுப்போம். ரெண்டு அனுபவத்தை உதாரணம் கொடுத்து, ஒன்று இன்னொன்றோட வேறுபட்டு இருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. என்னுடைய மனம் விதவிதமான எண்ணங்களை கொண்டு வருகிறது. இப்பொழுது நான், எண்ணம், 2 பொருள் இருக்கு எனக்குள்ள. நான், எண்ணம், 2 பொருள் இருக்கு. எப்படி கணவன், பையன், மனைவி, பெண் குழந்தை, இங்க அதெல்லாம் இல்லை. நான், எனது எண்ணம் 2 தான் இருக்கு. இப்ப இந்த நான் எண்ணங்களோட சேரப்போகிறதா, அல்லது இந்த நானை நான் இறைவன்கிட்ட கொண்டு வைக்க போகிறேன்? இந்த நானை இறைவன்கிட்ட கொண்டு வைத்து விட்டால் எண்ணங்கள் எந்த அதிர்வையும் எனக்கு கொடுக்காது. எண்ணங்கள் எழும், அங்கேயே அழியும், எழும், அங்கேயே அழியும். எப்பொழுது நான் எண்ணங்களோட சேருகிறேனோ, இறைவனோட சேராம எண்ணங்களோட சேருகிறேனோ, அப்பொழுதுதான் எண்ணங்கள் விருத்தி அடைந்து கொண்டே போகிறது. கடற்கரைக்கு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு போகும்போது நீங்கள் பாருங்களேன், அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு பயமா இருக்கு. அந்த பயத்தினால் அந்த குழந்தைகள் உள்ள போக தயங்குகிறது. ஒருவேளை அந்த குழந்தையானது உள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா, அப்பாவையோ அம்மாவையோ துணைக்கு அழைக்கிறது.
அவர்கள் ரொம்ப பலம் கொண்டு அந்த குழந்தையினுடைய கையை பற்றி கொண்டு அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த குழந்தையினுடைய பிடி தன் கையில இருக்குமாறு பார்த்து கொண்டு அழைத்து கொண்டு போகிறார். ஜலமானது வேகமாக அடிக்கப்பட்டு உள்ளே வந்து கரை தொட்டு விட்டு வெளியேறுகிறது. இவர்கள் அந்த கரையினுடைய ஜலம் எந்த கடைசி பகுதியிலே தொட்டு விட்டு போகுமோ அந்த இடத்துல நின்று கொண்டு அந்த குழந்தைக்கு காமிக்கிறார். இந்த குழந்தை என்ன பண்றது? மெதுவாக அப்பாவை ஒரு அடி உள்ள இழுக்கிறார். இப்ப இந்த அப்பா ஒரு அடி உள்ள போறான். இந்த குழந்தை இப்ப என்ன பண்ணிக்கிறது? இந்த அப்பா நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வரான்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு அடி, 2 அடி, 3 அடி, இப்ப கடலுக்குள்ளேயே வந்தாச்சு. இந்த குழந்தையினுடைய முட்டு பகுதி அளவு அந்த குழந்தை கடல்ல நிற்கிறார். இப்ப இந்த குழந்தைக்கு தைரியம் வந்துருது. இனிமேல் நாம இழுக்கின்ற இழுப்புக்கு நம்முடைய அப்பா வந்து விடுவார், வரலனாலும் பரவாயில்லை, நாம அவரை உதறி விட்டு கடலுக்குள்ள போயிடலான்னு அந்த குழந்தை எத்தனம் செய்கிறது. அப்பாவனுடைய அந்த கைப்பிடியை விட்ட உடனேயே, உதறி தள்ளின உடனேயே அந்த குழந்தை இழுக்கப்படுகிறது கடலுடைய வேகத்தின் காரணத்தினாலே. அதன் பிறகு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுவரைக்கும் அப்பாவுடைய பிடிமானத்திலே இருந்ததோ அதுவரைக்கும் அந்த குழந்தை பயமற்றதா இருந்தது. எப்பொழுது கைப்பிடியை விட்டு விட்டதோ உள்ளே இழுக்கப்படுகிறது, அவ்வளவுதான். நாமும் அதே போலதான். மனம்ங்கிற பெரும் அலை, நம்முடைய எண்ணங்கள் சப்தத்தை எழுப்பிக்கொண்டே இருக்கு, அமைதியே அடையறதில்லை. அலை ஓயாத மனம், எண்ணங்கள், என்ன அலைகளால் ஆன இந்த மனம் நம்மை சதா பிடித்து சாகரத்திலே கொண்டு தள்ளிக்கொண்டே இருக்கு. நான் இறைவனை பிடிக்காமல் விட்டுவிட்டால் அமைதி இல்லாத சாகரத்திலே போய் எப்படி என்னை நான் முழுமையாக தொலைத்து விடுகின்றேன். அது வேண்டாம்னா என்ன பண்றது? யோக அந்தராயான், மௌனம், பேசாமல் இருந்து பழகுதல். மனம், எண்ணங்களே வருகிறாயா, நீ வா, நீ எவ்வளவு வேணா வா, உன்னுடன் நான் ஒத்துழையாமை இயக்கத்தை செய்கிறேன். நீ என்ன வேணா பேசு, நான் எதையும் காது கொடுத்து கேட்கப் போவதில்லை, உன்னுடன் நான் பேசப் போவதே இல்லை. நான் அடிக்கடி இப்ப எண்ணி பார்க்கிறேன்னா, தியானத்துல அமர்கின்ற நேரத்திலே நான் ஒன்ன அந்த மனசுக்கு சொன்னா மனது அதை விட்டுட்டு வேற எதையோ பேச ஆரம்பிக்குதுன்ட்டு. இப்ப நான் உடனே மனசுல கேட்கிறேன், இப்போதுக்கு என்னிடம் இதை தேவையில்லாமல் பேசுகிறாய் மனமே. நான் உன்னை பரமாத்மாவை தான் தியானிக்க சொன்னேன், நீ அதைத்தானே தியானிக்கணும், அதை பற்றித்தானே நீ எண்ணணும், அதை பற்றி தானே என்கிட்ட பேசணும். அதை விட்டு விட்டு நீ எதற்கு தேவையில்லாமல் கர்த்திருபாவத்தையும் வாசனாபாவத்தையும் கரணபாவத்தையும் காரியபாவத்தையும் பற்றி இடத்துல பேசுகிறாய்? உனக்கு என்ன வேணும்? இதை கேட்ட உடனே மனசு ஒண்ணு இல்லாம போயிடும். மறுபடியும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கு என்னதான் வேணும், எதற்கு என்ன வந்து நீ பேசுகிறாய்? இல்லை என்ன ரொம்ப வேடிக்கைதானா, நம்ம மற்றவங்களோட பேசுறது அது இன்னும் காதெல்லாம் நமக்கு ரத்தமே வரும். ஒரு நன்மையும் இல்லாத பேச்சுக்களை பேசி நமக்கே நம்முடைய மனம் பேசிக்கொண்டே இருக்கிறதே, ஒரு அர்த்தமும் இல்லாமல் அனர்த்தமாக. எவ்வளவு பெரிய வேதனை அது. நம்ம எத்தனை பேர் பார்க்க ஆரம்பிச்சுக்கோம் தெரியல. நம்முடைய மனதை, அமைதியாக இருக்க வேண்டிய மனம், ஆனந்தமாக இருக்க வேண்டிய மனம் பேசிக்கொண்டே இருக்க.
என்னதான் வேணும் மனமே உனக்கு? எதுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறாய்? யார்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறாய்? யாரிடம் பேசுகிறான்னு கேட்டா சவுண்டே காணும். சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட தான் பேசுறேன் சொல்ல முடியுமா? நான் கேட்டேன்னா அடுத்த கேள்வி வரும். பேசிக்கிட்டே இரு. நம்முடன் நான் பேசிக்கொண்டே இருப்பதனால தான் நம்மால யோக அபியாசம் செய்ய முடியலங்கிற, அது பெரும் தடையா இருக்குங்கிறார். மனம் நம்மோடையே பேசுறதுனால, பேசிக்கொண்டே இருப்பதனால இந்த மனம் என்ன செய்கிறது? பிராணனை தூண்டி விடுகிறது. அமைதியாக இருக்க வேண்டிய பிராணனை தூண்டிவிட்டு, ஓ நான் எண்ணுகின்ற பிரகாரம் நீ எல்லா வேலையும் செய்வோம். அந்த பிராணன் என்ன பண்ணுகிறது? இவன் கட்டளை கொடுத்த உடனேயே அந்த பிராணன் இந்திரியங்களை எல்லாம் தள்ளிவிட ஆரம்பிக்கிறது. உடலை எல்லாம் தள்ளிவிட ஆரம்பிக்கிறது. அமைதியாக இருக்க வேண்டிய நான், யோகத்திலே இருக்க வேண்டிய நான், இறைவனோட ஒன்று இருக்க வேண்டிய நான், அதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாத காரியத்தை பண்ணிட்டு. எவ்வளவு அழகான உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த யோகத்துக்கு தடையாக மௌனம் என்கின்ற அந்த சாதனம் இல்லா தன்மைக்கு காளி கோயிலை கட்டின ராணி வருகிறாளாம். தினந்தோறும் வருவது பழக்கம் அவளுக்கு. அம்பாளை தொழுவதற்காக வருவாளாம். அந்த கோயிலை பூஜை பண்ணி கொண்டிருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால், அந்த ஆலயம் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால், அந்த விக்கிரகம் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் இவருடைய பூஜையை வாங்கி கொண்டிருக்கும். நினைச்சு பாருங்க. அபிஷேகம் பண்றார். அதன் பிறகு உண்டான வஸ்திரத்தை அணிவிப்பது, மற்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் அல்லவா? பல நேரத்தில் சமாதிக்கு போயிடுவாராம். அவரால் அந்த ஆராதனையே பண்ண முடியாதாம். இதெல்லாம் பார்த்தவர்கள் போய் ராணியிடத்திலே முறையிடுகிறார்கள். இவர் ஒழுங்காவே பூஜை பண்ண மாட்டேங்கிறார், இவர் பூஜை எல்லாமே ஏமாற்று வேலையாக இருக்கிறது, இது சரியான பைத்தியம் போல இருக்கிறது, வேற பூஜாரி மாற்றுங்கள். ராணி பார்ப்பதற்காக வருகிறார். என்னதான் நடக்கிறது ஆலயத்தில்? இவர் பூஜை பண்றாரா இல்லையா பார்ப்போன்னு வருகிறார். ராணி வருகிறாள்னா உங்களுக்கு தெரியும், அரண்மனையிலிருந்து எல்லா பொருள்களும் ஆலயத்துக்கு வந்துவிட்டது. உபாசனைக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துவிட்டது. அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துவிட்டது. எல்லாம் முன்னாடி வைத்து விட்டு இவள் என்ன பண்றாள்? அந்த பகவானுக்கு அம்பாளுக்கு முன்னாடி உட்காண்டு கொண்டு பூ தொடுத்து கொண்டிருக்கிறாளா அம்பாளுக்கு சாத்துவதற்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவானுக்கு அம்பாளுக்கு ஆராதனை பண்றார். அபிஷேகம் பண்ணும்போது இவள் இங்கே பூ தொடுத்து கொண்டிருக்கிறாள் ராணி. ரொம்ப கோபத்தினுடைய உச்சத்துக்கு போனவர் நேர ஓடி ராணியினுடைய நெஞ்சில எட்டி மிதித்து, அந்த சனியனை இங்குமா இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ? அவ்வளவுதான். அந்த ராணிக்கு அப்படியே இருள் நீங்கி ஒளி பிறந்ததான். மற்றவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்பா, நாம இந்த ஆள் பைத்தியம் சொன்னது உறுதியாகிவிட்டது, ராணியவே எட்டி மிதிச்சிட்டா, அதனால இவர் நிச்சயமா தூக்குல போட்டு விடுவார்கள் அல்லது இந்த ஆலயத்திலிருந்து தூக்கி விடுவார்கள், நமக்கு வேலை கிடைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராணி 2 கைகளையும் எடுத்து கும்பிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலில் விழுந்து, மன்னித்து விடுங்கள், நான் அந்த சனியனை சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன், இறக்கி வைக்க முடியாமல் என்னை மன்னித்து விடுங்கள். என்னடா நடந்தது ராணா? அரண்மனையிலே நடந்திருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் மனமான சுமந்து கொண்டு இங்கே அசை போட்டுக் கொண்டே பூதொடுக்கிறது. இறைவனை பார்க்க வந்த உள்ளம் இறைவனைத்தானே பார்க்க வேண்டும், இறைவனோட தானே உறவாட வேண்டும். அவ்வளவுதான். அவள் மனதுக்குள்ளிருந்து அப்படியே ஒரு ஒளி, ஞான ஒளி. யோக அந்தராயான் மௌனம். எந்த அளவுக்கு நான் மௌனத்துக்கு போகிறேனோ,
உடலும் மௌனமடையும், பிராணனும் மௌனமடையும், மனமும் மௌனமடையும், அறிவும் மௌனமடையும், ஆத்மாவும் மௌனமடையும். நாமும் மௌனமடைவோம். நாளை காலை வருவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.